Hi friends, வணக்கம் and welcome back to the channel. இன்னைக்கு வீடியோ வந்துட்டு கிச்சன் டிப்ஸ் தான். இந்த இரும்பு பாத்திரம் வந்து ஒரு வருஷமா நான் யூஸ் பண்றதே கிடையாது. நான் நினைக்கிறேன் நம்ம எல்லார் வீட்லயும் ஏதாவது ஒரு இரும்பு பாத்திரமாவது இருக்கும். சோ இது வந்து யூஸ் பண்ணாம வெச்சு ரொம்ப துரு பிடிச்சிருக்கு. சோ நான் வந்து இதை எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கறேன் அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இத நான் வந்து நல்ல தண்ணியில கழுவி எடுத்துட்டேன். அதுக்கு அப்புறமா புளிக்கரைசல் இருக்குலையா அது நல்லா கட்டியா நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு இந்த பாத்திரத்துல ஊத்தி வச்சிட்டேன். அப்ப அந்த புளிக்கரைசலை வந்து ஒரு தடவை எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா இரண்டாவது தடவை அதுல புளி வர மாதிரி இருந்தா அதையுமே புளிஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபுல்லா எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பாத்திரம் வந்து ஃபுல்லா நிறைஞ்சு இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இப்படி தண்ணி ஊத்தி ஒன் டே ஃபுல்லா நைட்னா நைட் ஃபுல்லா வெச்சிருங்க. இல்லடி காலையிலனா காலையில ஃபுல்லா வெச்சிட்டு சாயந்திரமா எடுத்து பாருங்க. அதில இருக்கிற எல்லா துரும்பு பிடிச்சதுமே வந்துரும். ஈஸியா க்ளீன் ஆயிரும். அதுக்கு அப்புறமா அந்த சைடுல எல்லாம் ஒட்டிட்டு இருந்துச்சுனா நம்ம வந்து நல்லா சோப்பு போட்டு நல்லா அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்குலையா அதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டா போதும். எல்லாமே நல்லா துரும்பெல்லாம் போய் நல்லா க்ளீன் ஆயிரும். நீங்க வேணா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல புதுசு மாதிரி ஆயிரும். சோ இப்போ பாருங்க நம்ம பாத்திரம் வந்து நல்லா புதுசு மாதிரி ஆயிருச்சு. அங்கங்க கருப்பா இருக்குது ரொம்ப ஒரு வருஷம் ஆனனால அந்த கோட்டிங்கா இருக்குலையா அந்த இரும்பு கோட்டிங்குமே தாண்டி போயிருச்சு. ரொம்ப அந்த மாதிரி துரும்பு பிடிச்சனால அது எவ்வளோ தேய்ச்சிட்டுமே அது போல. சோ மத்தபடி இருக்கிற எல்லா இடமுமே நல்லா க்ளீன் ஆயிருக்கு. நீங்க உங்க வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு அப்புறமா நான் வந்து நல்லா காட்டன் துணி எடுத்து நல்லா தொடச்சிட்டேன். இந்த மாதிரி ஈரமே இல்லாம ஃபுல்லா தொடச்சிட்டு நம்ம வந்து ஆயில் வாங்குன கவர் இருக்குலையா தேங்காய் எண்ணெய் ஆகட்டும் இல்லாட்டி ரீஃபண்ட் ஆயில் பாம் ஆயில் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அந்த கவர் வந்து தூக்கி போடாம இந்த மாதிரி ஃபுல்லா அந்த எண்ணெய் வந்து ஃபுல்லா தேய்ச்சி அதே மாதிரி வெச்சிருங்க. கவர் பண்ணி வெச்சிருங்க. எவ்வளவு நாள் ஆனாலுமே நல்லா புதுசு மாதிரியே இருக்கும். அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல ஸ்டீல் பாத்திரம் இருக்கும். இங்க வந்து வெயில் காயில என்னன்னு தெரியல இந்த மாதிரி வெடிச்சு இருக்கு இந்த சைடு எல்லாமே. இது வந்து நல்ல ஒரு பாத்திரம் அதிகமா யூஸ் பண்ணது கிடையாது. ஆனா இந்த சைடு எல்லாம் வெடிச்சிருக்கனால சமையல் பண்றதுக்கு எடுக்கிறதுக்குமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சோ அதை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி துணி இருந்தா எடுத்துக்கோங்க. ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி போட்டுட்டு அதுக்கு அப்புறமா அந்த மேலே இருக்குலையா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இந்த துணி வந்து ப்ளவுஸ் பீஸ் இது நான் வந்து யூஸ் பண்ணாம வெச்சிருந்தேன். அதனால சோ இதை எடுத்துர்க்கேன். ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி இருக்கிற துணி வேணும். அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி போட்டுட்டு அந்த சைடு எல்லாமே அந்த பாத்திரத்தை கீழ வரைக்கும் தெரியாத மாதிரி ஃபுல்லா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரில் வெச்ச மாதிரி இருக்கணும். சோ இது எதுக்குன்னா நம்ம வந்து டேபிள் மேல வெச்சிட்டு நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வெச்சுக்கிறதுக்காக எடுத்துக்கலாம். இங்க வந்து நான் வந்து பனானா போட்டு வச்சிருக்கேன். இது வந்து ஆப்பிள் ஆரஞ்சு எது இருந்தாலுமே சரி இந்த மாதிரி டேபிள் மேல வெச்சிருங்க. சோ இது வந்து ஸ்டீல் பாத்திரம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. சோ இது கட் பண்ணறதுக்கு உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு துணி வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படி நினைச்சீங்கனா அந்த துணியை வந்து ரெண்டா போட்டு இதே மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணிக்கோங்க. இதையுமே வந்து மேலே வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு ஃபுல்லா ஃப்ரில் மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா கீழ வந்து நம்ம துணி எக்ஸ்ட்ரா இருக்குலையா அத வந்து எல்லாமே சேர்த்து ஒண்ணா போட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ வந்து முடிச்சு தெரியாம இருக்கறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ரிங் இருக்குலையா அத வெச்சிட்டோம்னா துணியும் வேஸ்ட் ஆகாது. அந்த முடிச்சு போட்டதுமே தெரியாது. சோ இதுவுமே ரொம்ப அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு. இதுலயுமே ஃப்ரூட்ஸ் வெச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரம் ஏதாவது இருந்துனா ரியூஸ் பண்ணி பாருங்க. இது வந்து டேபிள் மேல வெச்சதுக்கு பார்க்கிறதுக்குமே ரொம்ப அழகா இருக்கு. அடுத்த டிப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எலுமிச்சை பழம்லாம் காஞ்சி போயிருக்கும். சோ இத வந்து புளிஞ்சு சாறு எடுக்க முடியாது. சும்மா தூக்கி போறதுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இத வெச்சு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். சோ இந்த காஞ்சி போனதை இதே மாதிரி கட் பண்ணி இதோட எசன்ஸ் மட்டும் நம்ம வந்து புளிஞ்சு எடுத்துக்கலாம். நான் இருந்த எல்லா எலுமிச்சை பழத்தையுமே சாறு புளிஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னர்ல போட்டு வச்சிருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம வந்து தர துடைக்கும்போது நம்ம வந்து அந்த லிக்விட்ல சேர்த்துட்டோம்னா நல்ல வாசமா இருக்கும். சோ இத வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வெச்சிருங்க. நமக்கு எப்ப தேவைப்படுதோ அந்த டைம்ல வந்து கொஞ்சமா எடுத்து அந்த தர துடைக்கிற தண்ணி கூட சேர்த்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த தோல் எல்லாம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வந்து இத வந்து ஒரு பாத்திரத்துல போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொதிக்க வெச்சு எடுத்துக்கலாம். இப்படி கொதிக்க வெச்சு எடுக்கும்போது அதுல மீதி இருக்கிற எசன்ஸுமே அந்த தண்ணியில இறங்கிரும். சோ அந்த
எலுமிச்சை பழத்தில் இனி நமக்கு வந்து ரியூஸ் பண்ணுறதுக்காக எதுவுமே இருக்காது. ஃபுல் எசன்ஸுமே அந்த தண்ணியில் இறங்கிரும். அதுக்கப்புறமா ஆற வச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை வந்து சின்ன பிளாஸ்டிக் பாட்டிலில் ஊற்றி வச்சுருங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, நம்ம வந்து டைனிங் டேபிள், அதே மாதிரி கிச்சன் ஸ்லாபு, நம்மளோட ஸ்டவ்வு எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நல்ல வாசமாக இருக்கனால கொசு அந்த மாதிரி எதுவுமே வராது. ஸோ நம்ம வந்து காஞ்சி போன எலுமிச்சை பழமும் வேஸ்ட்டும் ஆகாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இந்த மாதிரி காலியான விவிடி கோல்டு இல்லாட்டி பேராஷூட்டோட பாட்டில் இருக்கும் இல்லையா, அதை வந்து தூக்கி போடாமல் அதில் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பாட்டிலில் நம்ம வந்து ரீஃபண்ட் ஆயில் இல்லாட்டி நெய் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். இதை வந்து நமக்கு ரீயூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா டைட் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம தோசை ஊற்றும் போது அதுக்கு மேலே நம்ம வந்து எண்ணெய் ஊற்றுவோம். அதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பாட்டிலில் இருக்கிற எண்ணெய் தீர்ந்து போச்சுன்னா இல்லாட்டி நெய் தீர்ந்து போனாலுமே நம்ம ஊற்றி வைக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான். இந்த மாதிரி சின்ன பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் இருந்தாலுமே எடுத்துக்கோங்க. அதை வந்து சதுரமாக வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து கொஞ்சமாக கோதுமை மாவை போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா அந்த மேல் பாகம் வந்து இந்த பிளாஸ்டிக் கவர் வச்சு நல்லா கவர் பண்ணி ரப்பர் பேண்டு போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நடுவில் வந்து சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா, நம்ம கோதம்பு மாவெல்லாம் தேய்க்கும் போது அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தான் நம்ம கோதம்பு மாவு எடுத்து வச்சு ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து பேலன்ஸ் வந்துச்சுன்னா அப்படியே நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஒரு ஐடியா. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சோம்னா நமக்கு வந்து கோதுமை மாவு வந்து தேய்க்கும்போது இதை வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும், ஈஸியாக வரும். அதே மாதிரி இதுக்கு வந்து மூடி இருக்கனால மூடி வச்சிட்டோம்னா எந்த இன்செக்ட்ஸுமே அதுக்குள்ளே போகாது. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற கொஞ்சம் டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாரையும் பார்க்குறேன். அது வரை எல்லாருக்கும் பாய்.